வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் எளிய விலையில் பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவ்வார கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்றும், ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மகர ராசியிலே இருக்கின்றார்கள். இவற்றிலே பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவானாகப்பட்டவர் மீன ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். நாள்கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ரிஷபராசியை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சந்திர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி என்று வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய இவ்வார பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலும், யோகாதிபதியான குரு பகவான் 2லும், சூரிய பகவான் 10லும், பிறகு 12ஆம் தேதி 11க்கு வருவது சிறப்பானது. பகை கொண்ட புதன் பகவானும் 10ஆம் இடத்திலும், பிறகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதும், சனி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் இவையெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடியது. குரு சுக்கிர பரிவர்த்தனை மிக சிறப்பான யோகத்தை தரும். மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் குருவோடு சேர்க்கப்பட்டு உரிச்சந்திர யோகம், செவ்வாயோடு சேர்க்கப்பட்டு சந்திரமங்கல யோகம், பிறகு 4 ஆட்சி என்று வளபுரை சந்திரனாக பிப்ரவரி 12 பௌர்ணமியாக வருவதும் சிறப்பு. எனவே இவ்வாரம் முழுவதும் சந்திரன் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வெற்றிகரமான உங்களுடைய லாபங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கும் இவ்வாரம் முயற்சிப்பது மிக சாத்தியக்கூறை கொடுக்கக்கூடியது. ஆகையால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் மிக அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய வாரம் இவ்வாரம். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக ஈடுபடுங்கள், உங்களுக்கு வெற்றியை இவ்வாரத்தை பொறுத்தவரை.
உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் மிக பலமாக இருக்கின்றார். 10, 11 போன்ற இடங்களில் அமர்வதும் இவற்றில் 12ஆம் தேதி வரை குரு பார்வை பெறுவதும் யோகம். எனவே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். 3இல் இருக்கின்ற செவ்வாய் எவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை உத்தியோக முயற்சி வெற்றியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஜெயமே. குடும்பத்தில் பெண்களுக்கான வழியிலே கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் சந்தோஷம் இருக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்களுடைய கல்வியிலும் உயர்வு இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை மிக அற்புதமாக இருப்பதனால் திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. கலைத்துறையிலே ஏற்றம் முன்னேற்றம், உங்களுடைய செயல்களிலே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஆற்றல் திறன், சாத்தியமான ஒரு சூழ்நிலைகள் இவையெல்லாம் மிக பலமாக இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் மிக சிறப்பாக இருப்பதனால் மேஷராசிக்கு அரசியலிலே இந்த வாரம் மக்கள் ஆதரவும் புகழ் அதிகரிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு புதன் பலமாக இருப்பதனால் இந்த வாரம் கல்வியிலே மேன்மை உயர்வு. எனவே மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பான யோகத்துக்குரிய வாரம். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்குரிய தெய்வமான கந்தனை வணங்குவது கவலைகள் அல்லாத ஒரு வாரமாகவும் வெற்றிகளை அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகமும் பெறுவீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் உங்களுக்கு மிக பலமாக உச்சம் பெற்றிருப்பதும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருப்பதும் மிக சிறப்பானது. மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் பகவான் 9இல் அமர்ந்திருக்கிற 5க்கு 5மாக பாவத்பாவமாக இருக்கின்ற புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்க்கை பெறுவது மிக சிறப்பானது. பொதுவாக புதன் பகவான் 10இல் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடியது. இவற்றில் சனியோடு கிரகம் சேர்ந்தால் சனி மிகுந்த நன்மைகளை கொடுப்பார் 10ஆம் இடத்தில். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் ராசிக்கு யோகாதிபதியிலும் பலம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். 2இல் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றால் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டும் போதும். மற்ற கிரகங்களுடைய யோகம் முழுமையாக உங்களுக்கு இவ்வாரத்தில் வெற்றிகளை கொடுக்கும். சூரியனாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 9ஆம் இடத்திலிருந்து 10க்கு வருகிறார். அதுவும் உங்களுக்கு திக்பலம் பெறுகின்ற சூரியன் உங்களுக்கு மேலும் யோகத்தை கொடுப்பார். சந்திரனை பொறுத்தவரை இவ்வாரம் உங்கள் ராசியில் இருந்து முச்சம் பெறுவதும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 2, 3 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் பலம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும். அதன் பிறகு மிருகசீஷ நட்சத்திரமாகப்பட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு மிகுந்த நன்மைகளும் யோகங்களும் இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். சமூகத்தில் உங்களுடைய சமூக அந்தஸ்து மதிப்பு உயரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூரியன் மிக பலமாக 9இல் புதனோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். அதன் பிறகு 10க்கு வருவதும் சாதகமான ஒன்று. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் 2இலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் வார்த்தையிலே பொறுமை நிதானம் மற்றும் கவனம் வேண்டும். அடுத்தபடியாக பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு 2இலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் பேச்சிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 2இலே வக்ரமாக இருப்பதினால். அதே சமயத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் இருக்கும்.
அதே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆனாலும் வார்த்தையிலே கொஞ்சம் கோபம் இருக்கின்ற பொழுது வீண் சண்டை வர வாய்ப்பு இருக்கின்றன, அவை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் குருவும் பரிவர்த்தனையில் இருப்பது பலமே. ஆகையால் திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். குரு இப்பொழுது 11ஆம் இடத்துக்குரிய யோகத்தில் செல்வார், பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால். எனவே திருமண முயற்சி இந்த வாரம் சாதகமான ஒரு நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம் முன்னேற்றம் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அழைப்புகள் வெளியிடுவதில் வெற்றிகள் இருக்கின்றது. மக்கள் புகழை பெறுவீர்கள். மேலும் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோகமான வாரம் இந்த வாரம். அரசியலை பொறுத்தவரை சூரியன் திக்பலம் பெற்ற பிறகு யோகம். எனவே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமை. அதன் பிறகு சூரியன் திக்பலம் பெறுவதனால் அடுத்த வாரத்திலிருந்து அரசியலிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் குருவால் பார்க்கப்படுவதும் அதன் பிறகு 10க்கு சென்று சனியோடு சேர்க்கை பெறுவதனால் கல்வியிலே இந்த வாரம் கவன சிதறல்கள் இருக்காது. கவனம் குறிப்பாக உங்களுடைய கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். எனவே கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த வாரம் ரிஷபராசிக்கு மிகுந்த நன்மைகள் கொண்ட வாரமே. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது சித்தர் வழிபாடு, அவற்றில் குறிப்பாக பாம்பன் சுவாமிகளை வணங்கி வருவது மூலம் செவ்வாயுடைய பாதிப்பு நிச்சயம் குறையும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 10ல் உச்சம் பெறுவதும் குருவோடு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும், சனீஸ்வர பகவான் 9லே ஆட்சி பெற்றிருக்கிறார். சுக்கிரன் உச்சம், சனி ஆட்சி. இவற்றிலே புதன் பகவான் 8ல் அமர்ந்திருக்கின்றார். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். அதன் பிறகு 9க்கு சென்று புதனோடும் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார். எனவே கவனத்திலே சற்று எல்லாவற்றிலும் கோபம் வரும். எந்த ஒரு முயற்சி எடுக்கின்றோம் மனம் ஒரு விதமான பதட்டத்தை இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை பற்றி மனதிலே போட்டு ஒரு குழப்பிக் கொள்வீர்கள். காரிய முயற்சி எடுக்கின்ற பொழுது இது நடைபெறுமோ நடைபெறாதா என்கின்ற ஒரு ஐயம் இருக்கும். காரணம், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கதிபதியான புதனுக்கு ஜென்ம பகை. அவர் வக்ரமாகவே இருக்கின்றார். எண்ணத்தில் மிகுந்த வேகத்தை மட்டுமல்லாமல் தேவையற்ற கோபத்தையும் கொடுப்பார். கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி பெற்றுவிற்பதும் குரு சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு நன்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய துறை ரீதியாக தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் செவ்வாய் உங்களை கோபப்படுத்துவது மட்டுமல்லாமல் சில முக்கிய முடிவில் எடுக்கின்றவள் பதற்றப்பட வைப்பார். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர் உயரதிகாரிகளிடம் பகைமை ஏற்படும். சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கின்றார். 12ஆம் தேதி 9க்கு வருகிறார். எனவே இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் உயரதிகாரியிடம் பொறுமை காட்டுவது நல்லது. செவ்வாய் வேறு வக்ரமாக 8ல் இருக்கின்ற சூரியனை பார்க்கிறார். எனவே உயரதிகாரியிடம் பகைமை ஏற்படக்கூடிய அமைப்பு இவற்றினால் இருக்கின்றது. சக ஊழியர்களும் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். சூரிய பெயர்ச்சியாகப்பட்ட சூரியன் 12ஆம் தேதி 9க்கு வந்த பிறகு மாற்றங்கள் ஏற்படும்.
குடும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் வக்ரமாக பார்ப்பதும் குரு 12ல் இருந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவதனால் தேவையில்லாத விஷயத்திலே கணவன் மணி உறவிலே பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி வேறு பெற்று இருக்கிறார் நடந்த வாரமே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே நிச்சயம் நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். வீண் சண்டை ஏற்படும், அவற்றை நீங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரனோட பரிவர்த்தனை இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் பெரிய சாதகமான பதிலில்லாதவாறே அமைந்திருக்கின்றது கோள்கள். அதுக்கடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஏற்றம் இருக்கின்றது, முன்னேற்றக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமில்லை. சூரியன் 8ல் இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் அரசியலில் பொறுமை காட்டுவது நல்லது. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் கல்வியில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மனம் தெளிவாக இருக்கும். பள்ளி கல்வியிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. கல்லூரியில் இருக்கின்றவர்கள் சில விஷயங்களிலே ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. இதுவே மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் உச்சம் பெறுவது, குருவோடு சேர்க்கை பெறுகின்ற குருச்சந்திர யோகம், அதன் பிறகு செவ்வாயோடு சேர்க்கை பெறுகின்ற சந்திர மங்கள யோகம், ராசிக்கு ஆட்சி பெறுகின்ற அமைப்பு என இந்த வாரம் முழுவதும் சந்திரன் பலமாக இருக்கின்றால். பௌர்ணமியை நோக்கி செல்கின்ற சந்திரன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமியாக முழு நிலவாக உங்கள் ராசியில் இருப்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது. 8ல் சனி இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை 9க்குரிய குருவோ 11ல் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் லாபத்துக்குரிய சுக்கிரன் 9ல் உச்சம் பெறுவதும் மிகுந்த சிறப்பான அமைப்பு. செவ்வாய் 12ல் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பது இவையெல்லாம் கோச்சார வேத அடிப்படையில். ஆனாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கின்றார்கள். சூரியன் புதன் 11ஆம் தேதி அன்று 8க்கு வந்து விடுகிறார். அது நன்மைதான். மறைந்த புதன் நிறைந்த தனம். அதே சமயத்தில் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சூரியன் 7லிருந்து 8க்கு வருகிறார். அப்பொழுது 7ஆம் இடம் மகர ராசியில் எந்த ஒரு கிரகமும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் அப்பொழுது அஷ்டம சனியோடைய பாதிப்பு ஆரம்பிக்கும். பொதுவாக 8ல் சனி இருக்கின்றபோது 7ஆம் இடம் என்கின்ற மகர ராசியிலே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆகையால் அடுத்த வாரத்தில் 7ஆம் இடமாக மட்டும் மகர ராசியில் எந்த கிரகமும் இருக்க மாட்டார்கள். எனவே அடுத்த வாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அடுத்த வார பலனிலே அவற்றை நான் விரிவாக கூறுகிறேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி உங்களுக்கு நன்மையே அதிகம். ஒரு முன் எச்சரிக்கையாக இவற்றை கூறுகிறேன். அடுத்த வாரம் 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்பது. ஆக இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். குரு மிக அற்புதமாக வக்ர நிவர்த்தியும் பெற்றுவிட்டார். எனவே இந்த வாரம் முழுவதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு மிகவும் சாதகம். ஆகையால் இந்த வாரம் புதிய முதலீடுகள் செய்வது நல்ல விதமாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் ராசியை பார்க்க இருந்தாலும் சூரியனோட
சனியோடு கிரகம் இருப்பதால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை அஷ்டமசனியால் பாதிப்பில்லை. உயரதிகாரிகள் நட்பே காட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள், ஆனால் நட்புறவை காட்ட மாட்டார்கள். இரண்டும் இல்லை. மற்றபடி இந்த வாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை அவையிலும் சிறப்பான முறையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், அன்பை காட்டுங்கள். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை வக்ரமாக 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இருந்தாலும் பாதிப்பு இல்லை. கணவன் மனைவியுடைய இந்த வாரம் அன்பே இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற புரிந்துணர்வு இருக்கும். பேசி உங்களுடைய செயல்களுக்குரிய முயற்சி எடுக்கிறதை தெரிவித்து விடுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த கணவன் மனைவி உறவிலே அன்பே அதிகம். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. அஷ்டமசனி இருக்கிறது என்றால் முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. ஆக திருமண முயற்சி நல்ல வரன் அமைந்தால் நிச்சயம் அதை நீங்கள் பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவதில் நல்ல வரம் அமைந்தால் அவற்றுக்குரிய அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறலாம். இந்த வாரம் நல்ல வரனே அமையும். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றுமிகு வாரம். சுக்கிரன் உச்சம் பெறுவது சிறப்பு. குரு பரிவர்த்தனை. ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது. வடைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இல்லை. செயல்கள் சிறப்பாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் 7ல் கோச்சார ரீதியாக சிறப்பில்லை, பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அடுத்ததாக பிப்ரவரி 12 8க்கு வருகிறார். கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கடக ராசியில் இருக்கின்ற அரசியல் இருக்கின்ற நண்பர்கள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் ஓரளவுக்கு சாதகமே. 7ல் இருப்பது சிறப்பில்லை என்றால் குரு பார்வை இருக்கிறது, பாதிப்பில்லை. எனவே கல்வியிலே அஷ்டமசனி இருக்கிறது என்றாலும் அனுமன் வழிபாடு தினந்தோறும் செய்யுங்கள். கணபதி அருகில் இருக்கின்ற ஆலயம் செல்வதால் அஷ்டம சனி பாதிப்பு நிச்சயம் இல்லை, குறையும். ஆகையால் இவை உங்களுடைய செயல்களை அமைத்துக்கொள்வது, இறை வழிபாடும் அமைத்துக்கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சக்தி. சந்திரன் பலமாக இருப்பது இந்த வாரம் சக்தி வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிக சிறப்பானது. இவ்வாரத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 12 சூரியன் உங்கள் ராசிக்கு 7க்கு செல்கின்றார். அதுக்கு முன்னதாகவே புதன் 11ஆம் தேதி 7க்கு செல்கின்றார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டக சனியால் பாதிப்பில்லை. 8ல் குரு, 8ல் சுக்கிரன், 10ல் குரு அவர்கள் பரிவர்த்தனை, இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் லாபத்திலும் சூரியன் 6லே புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற இவ்வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும், முயற்சியிலே தைரியம் இருக்கும், செயல்களிலே வேகம். சந்திரனை பொறுத்தவரை வாரம் உங்களுக்கு 10, 11 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் மனம் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும், வரவுகள் நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அவற்றை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வுகள் நன்றாகவே இருக்கின்றது, பிரச்சனைகள் எவையும் இல்லை. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் 7ல் சனியால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. ஆகையால் கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும், புரிந்துணர்வோடு செயல்படுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை உறவுகள் பலப்படும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு 8ல் ராகுவோடு சேர்க்கை, பரிவர்த்தனை என்றாலும் அது சாண பரிவர்த்தனையாக பலமல்லாத பரிவர்த்தனை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக
வாரம் கலைத்துறை பொறுமை காட்ட வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் கவனம் வேண்டும். பெரிய முதலீடுகள் செய்கின்ற போது எச்சரிக்கை வேண்டும். இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் 6ல் இருப்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம். 12ஆம் தேதி 7க்கு வரை இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் 6ல் இருப்பது யோகம். குரு பார்வை இருக்கின்றது 11ஆம் தேதி வரை. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே பிரச்சனைகள் எவையும் இல்லை. முயற்சியிலே உங்களுடைய செயல்களிலே உங்களுக்கு ஆர்வமே அதிகரிக்கும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்குங்கள். செவ்வாய் லாபத்தில் இருப்பது வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இவ்வாரத்தில் அமர்ந்திருக்கின்றவர் 11ஆம் தேதியில் ராசிக்கு 6க்கு செல்கிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக புதன் 6ல் அமர்வது யோகம். இவற்றிலே உங்களுக்கு சனியாகப்பட்டவர் ஏற்கனவே 6ல் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். குருவும் உங்களுக்கு 4ஆம் தேதியை வக்ர நிவர்த்தி பெற்று குருவும் பலமாக ராசியை பார்க்கின்றார். சுக்கிர குரு பரிவர்த்தனை, கேந்திரகோண பரிவர்த்தனையும் யோகமே. எனவே இவ்வாரம் மிக சிறப்பாக இருக்கின்ற வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்ற காரணம் சூரிய பயிற்சியும் உங்களுக்கு 6க்கு சூரியன் வருகிறார், புதன் 6க்கு வருகிறார். 6ஆம் இடம் மிகவும் பலம் பெறுவதனால் எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள். கடன் பிரச்சனை தீரும். பொருளாதார வெற்றிகள் இருக்கும். நோய்கள் அகலும். இதுவரை உங்களுக்கு வக்ர செவ்வாய் உங்களுக்கு சூரியனையும் புதனையும் பார்த்தால், ராசியாதிபதியை பார்த்தால் செவ்வாய் பகவான் வகரமாக, ராசியும் செவ்வாய் வகரமாக பார்க்கிறார். பொதுவாக செவ்வாய் பகை கொண்டவர். ராசியை பார்ப்பது கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வக்ர நிவர்த்தி பெற்ற குரு இனி படிப்படியாக உங்களுடைய செயல்களிலே முன்னேற்றத்தை கொடுப்பார். இவ்வாரமும் அவ்வாறே உங்களுக்கு அமையும். இனி எடுக்கின்ற முயற்சியில் குரு உங்களுக்கு நன்மையை அதிகரிக்க செய்வார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக அமையும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. செவ்வாய் ராசியை பார்க்கின்றார் வக்ரமாக. எனவே கோபமில்லாமல் பார்த்துக்கொள்ள. இருந்தாலும் இப்பொழுது குரு வக்ரமாக பார்க்கவில்லை, தெளிவாக இருந்து நேர்கதியில் பார்ப்பது சிறப்பு. எனவே செவ்வாய் கோபத்தை கொடுத்தால் குரு அறிவை கொடுப்பார். எனவே கோபமில்லாமல் பார்த்துக்கொள்வார் குரு பகவான். அடுத்ததாக பெண்களுக்கான பணியிலே குடும்பத்தில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவர்களே அன்பு, பாசம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த மகிழ்ச்சி. குழந்தைகளால் சந்தோஷம். இவையெல்லாம் இந்த வாரம் மிக பலமாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது குழந்தைகளால் சந்தோஷமே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் திருமண முயற்சியில் உங்களுக்கு. கலைத்துறை ஏற்றுமிகு வாரம். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை செல்வாக்கை உயர்க்கும். படைப்பிலே வெற்றிகளை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மிக நல்ல வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு இந்த வாரம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற இவ்வாரம் கொஞ்சம் அமைதி காட்டுங்கள். சூரியன் 6க்கு வந்த பிறகு, மாசி பிறந்த பிறகு இன்னும் நன்மைகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து கொஞ்சம் பொறுமை காட்டுவதே நல்லது. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு புதனை பார்க்கின்ற நிலை கல்வியில்
கல்வியிலே ஆர்வமே இருக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு யோகத்துக்குரிய வாரம் இந்த வாரம். இனி வருகின்ற நாட்களும் உங்களுக்கு மிக சிறந்ததாக அமையும். இந்த வாரம் பெரிய லாபங்கள் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் செவ்வாயுடைய வக்ர பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் நிச்சயம் ஏற்படாது. அவரை வணங்குங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுக இருப்பினும் பொதுவாக சுக்கிரன் 6இல் அமர்வது யோகமில்லை என்றாலும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அவர் 8ஆம் இடத்துக்குரிய யோக பலன்களை கொடுப்பார். குரு பகவான் உங்களுக்கு 8இல் இருந்தாலும் சுக்கிரோடு பரிவர்த்தனை. எனவே குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு சிறப்பு. இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 4இல் இருக்கின்றார் 11ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்களுக்கு 5க்கு சென்றாலும் சனி புதன் சேர்க்கை, யோக கோணாதிபதிகள் சேர்க்கை, 5க்குரிய சனி 9க்குரிய புதன் சேர்க்கையாகப்பட்டு இந்த வாரத்தில் நன்மையை கொடுக்கும். செவ்வாய் உங்களுக்கு 9இல் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். முயற்சியில் தைரியம் இருக்கும், வேகமாக முடிவுகள் எடுப்பீர்கள், செயல்களை நீங்கள் வேகத்தில் மட்டுமல்ல உங்கள் ஆற்றல் திறனையும் அதிகரிப்பீர்கள். எனவே துறை ரீதியாக இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் சில தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறிவீர்கள். வரவுகளை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் என்கின்றதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள், அவற்றில் வெற்றிகளும் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை இந்த வாரம் அடையக்கூடிய ஒரு நல்ல வாரம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பொறுமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏடாகுணமாக ஒரு மறுப்பு தெரிவிப்பார்கள். இருப்பினும் அவற்றை கண்டு பயப்படாமல் நீங்கள் உங்கள் செயல்களை திறம்பட செய்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்றபோது கணவன் மணி உறவை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மேலுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு வக்ரமாக இருப்பதினால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது உறவுகளிடம். அதே சமயத்தில் குழந்தைகளால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரனும் 6இல் ராகுவோடு இருக்கிற. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் ஒரு நல்ல சாதகமான வாரமாக அமையவில்லை. கலைத்துறை என்று பார்க்கின்றபோது பொறுமை வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடு செய்கின்றபோது எச்சரிக்கை வேண்டும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரன் உங்களுக்கு 8இல் இருக்கிறார். எனவே துலாம் ராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களிலே கவனம், எச்சரிக்கை வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்து கொஞ்சம் நிதானம். கலைத்துறையை பொறுத்து மட்டும் எல்லோருமே துலாம் ராசியை பொறுத்தவரை அரசியலே இந்த வாரம் எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கை, நிதானம், பொறுமை. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே ஆரோக்கியமாக இல்லை. சில விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே பொறுமை காட்டுங்கள் முயற்சி எடுக்கின்ற போது எந்த ஒரு விஷயத்திலும். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற. ஆகையால் கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை, எண்ணங்கள் தெளிவாகவே இருக்கும். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற போது ஏழுமலையான். ஏழுமலையான வணங்குவதன் மூலம் இந்த வாரம் எந்த ஒரு சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை நீங்கள் திறம்பட சமாளித்து வெற்றிகளை பெறுவீர்கள். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களே கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி சந்திர பகவான். ராசியாதிபதி செவ்வாய் 8 இருந்தாலும் 7 கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன், புதன் 3 இருக்கின்றவர்கள். 11ஆம் தேதி புதன் 4க்கு செல்கின்றார். நல்லதே, பலம்தான் அது. சூரியன் உங்களுக்கு 4க்கு செல்கின்றார், சனியோடு சேர்க்கை பெறுகிறார். 12ஆம் தேதி அது உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாரத்தில் இறுதியில் தான் உங்களுக்கு 12ஆம் தேதி தான் சூரியன் 4க்கு செல்கிறார். அதுவரை 3 இருப்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மையே. 5 சுக்கிரன், 7 குரு என்று விருச்சிக ராசிக்கு ஆண்டுக்குள்ள குரு மிக சிறப்பாக இருக்கின்றார். எனவே இந்த வாரம் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3 இருக்கின்ற சிறப்பு பொருளாதார ரீதியாக உயர்வுகள் இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லை. குரு ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் குரு சூரியனையும் பார்க்கிறார். எனவே இந்த வாரம் முன்னேற்றமே. அதுக்கடுத்தாக பார்க்கின்ற உத்தியோகம், உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், நட்புறவை காட்டுவார்கள். இந்த வாரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் முயற்சியுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7 குரு அற்புதமாக அமர்ந்திருப்பது, சுக்கிரனோடு பரிவர்த்தனை இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கிறது. திருமண முயற்சி நல்ல சாதகமான பதில் கிடைக்கும். இந்த வாரம் நல்ல வரன் அமையும். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமை. மற்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்றம், வெற்றி, சந்தோஷம், புகழ். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற இந்த வாரம் சூரியன் 3 இருக்கின்ற யோகம் அரசியலிலே உயர்வை கொடுக்கும். சூரியன் புதன் சேர்க்கை பலமாக இருக்கிறது. எனவே அரசியலிலே ஆரோக்கியம், முன்னேற்றம், மக்கள் ஆதரவு மிக மிக அற்புதமாக இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகளிலே புதன் 11ஆம் தேதி 3 குருவால் பார்க்கப்படும். அதுக்கு பிறகு 4க்கு செல்வதும் உயர்கல்வியிலே வெற்றிகளை கொடுக்கும். பள்ளி கல்வியிலும் ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பார்கள், பின்பற்றுவீர்கள். இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சாரப்பில். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 8 செவ்வாய் இருப்பதனால் கந்தனை வணங்குங்கள். உங்களுக்கு கவலை எவ்வளவும் இல்லை, வெற்றிகளே அதிகரிக்கும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்கள் வருகின்றது. அந்நாட்களில் கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். குறிப்பாக புதன், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலே நிச்சயம் கவனம் வேண்டும். மற்றபடி உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 6 அமர்ந்தாலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் என்று குரு ஒரு ஆட்சி பெற்ற பலத்தைத்தான் பெறுகின்றார். சூரியன் உங்களுக்கு 2 இருக்கின்றவர் 12ஆம் தேதி 3க்கு செல்கின்றார். புதன் 2 இருக்கின்றவர் 11ஆம் தேதி உங்களுக்கு 3க்கு செல்கின்றார். இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம் என்றாலும் உடல் நலத்தில் கவனம், அக்கறை. சனி 3 இருப்பதனால் உங்களுக்கு சாதகமான முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கும். ஆகையால் உடல் நலத்தில் அக்கறை, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது.
துறை ரீதியாக தொழில் வியாபாரம் வரவுகள் நன்றாக இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் இவ்வாரத்தில் தொடர்கின்றது. இருந்தாலும் உடல்நலத்தில் அக்கறை. 7 இருக்கின்ற செவ்வாய் உடல்நலத்தை பாதிக்கச் செய்வார். ராசியை வக்ரமாக பார்ப்பதினால் இந்த வாரம் சோர்வுகள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் தன லாபம் மிக அற்புதமாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அடிக்கடி கொஞ்சம் விடுமுறை எடுக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் உடல்நல பாதிப்பினால். இருந்தாலும் உயர்திகாரிகள் நட்பே பாராட்டுவார்கள். உங்கள் உடல்நலத்துக்குரிய பிரச்சனை இருப்பினும் உங்களுடைய செயல்கள் உற்சாகமாக அமைவதற்கு காலையிலே சூரியனை வணங்குவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் சில முயற்சிகள் எடுக்கின்ற முட்டுக்கட்டைகள் இருக்கும். இவற்றெல்லாம் காரணம் வக்ர செவ்வாய் உங்களுக்கு ராசியை பார்ப்பதும் சூரியனை பார்ப்பதினால். ஆனால் அடுத்த வாரம் இவ்வாறு இல்லை. இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானம் இவற்றிலும். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு வக்ர செவ்வாய் ராசியும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் ஒரு நாளிலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மனதில் குழப்பங்கள் சந்திரன் செவ்வாயோடையும் சேர்க்கை பெறுவது வக்ர செவ்வாயுடைய சேர்க்கை என்று இந்த வாரம் உங்களுக்கு மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். நிதானம் மற்றும் இறை வழிபாடு நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் ஒரு நல்ல சாதகமான வாரமாக அமையவில்லை. கலைத்துறையை பொறுத்தவரை கவனம். பொதுவாக தனுசு ராசி கலைத்துறைக்கு தொடர்பில்லை. இருந்தாலும் அப்படி இருந்தீர்கள் என்றாலும் இந்த வாரம் கவனம். பொருளாதார விஷயத்தில் பெரிய முதலீடு செய்கின்றபோது சில முட்டுக்கட்டைகள் இருக்கும். திடீர் தாமதங்கள் ஏற்படும். எனவே எச்சரிக்கை தேவை. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் மிக சாதகமாக இருக்கும். மாசி புறக்கட்டும் உங்களுக்கு இன்னும் யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை மாணவ கண்மணியை பொறுத்தவரை குரு புதனை பார்க்கிறார். எனவே இந்த வாரம் கல்வியில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் அவையும் இல்லை. இருப்பினும் இறை வழிபாடு நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பலமாக இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற அனுமன் வழிபாடு நன்மையும் யோகத்தையும் தரும். பொதுவாக தனுசு ராசியில் இருக்கின்ற மூலத்தில் தான் அனுமன் பிறந்தார். தனுசில் இருக்கின்ற அனைவரும் உங்களுக்கு அனுமன் வழிபாடு எப்பொழுதும் நன்மையை தரும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பதிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சூரியன் புதன் இருப்பதும் ராசிக்கு 2 சனி தனித்து இருப்பதும் சில விஷயங்களிலே பொருளாதார விஷயமாக கவனமாக முன்யோசனையுடன் செயல்படுவது நல்லது. இருப்பினும் 3 சுக்கிரன் உச்சம், 5 குரு, இவற்றில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, 6 செவ்வாய் இவையெல்லாம் சாதகம். இவ்வாரத்தின் இறுதியிலே அதாவது வியாழன் மற்றும் புதன் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். குறிப்பாக வெள்ளி அன்று கவனம், வேலனன்று கவனம் வேண்டும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மிக கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொறுமை காட்டுங்கள். பெரிய முதலீடு செய்வது. அடுத்த வாரத்திலிருந்து சனியாலும் பாதிப்பு இல்லை. காரணம் உங்களுக்கு 11ஆம் தேதி புதன் 2 சனியோடு சேர்க்கை பெறுவார். 12ஆம் தேதி சனி 2 சூரியனோடு சேர்க்கை, சனியோடு இருந்து சூரியன் சேர்க்கை பெறுவார். 2 சனி புதன் சூரியன் என்று இருக்கும்போது 7 சனி அதாவது பாத சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை கோச்சார வேதை அடிப்படையில். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய முதலீடுகள் யாருக்காவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது, புதிய தொழில் துவங்குவதற்கோ இடம் வாங்குவதற்கோ ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதனால் அடுத்த வாரம் வைத்துக்கொள்வது நல்லது.
பிப்ரவரி மாதம் 12க்கு பிறகு 13ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு இந்த வாரத்தில் இந்த வாரம் தவிர்ப்பதும் சந்திராஷ்டமம் முடிந்து அடுத்த வாரத்தில் செய்வது நல்லது. பெரிய முதலீடுகள் மட்டுமே, மற்றபடி தொழில் வியாபாரத்தில் லாபம் மிக சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள். உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்களும் பகைமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரம் சந்திரன் 6, 7 போன்ற இடங்கள் எப்போதும் நன்மைதான். ஆக இந்த வாரத்துக்கு சக ஊழியர்கள் நட்பே பாராட்டுவார்கள். உயரதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம். சந்திரன் இந்த வாரம் வளர்பிறையில் இருப்பதும் குருவோடு சேர்க்கை பெறுவதாம் சிறப்பு. எனவே இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதே போல் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. 7:30 முடிகின்ற கட்டம் வந்துவிட்டது. திருமண முயற்சி தாராளமாக நல்ல வரன் அமையும். அந்த நல்ல வரன் அமைப்பு அதற்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் நீங்கள் பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். நல்ல காலம் பிறந்துவிட்டது மகர ராசிக்கான பெண்களுக்கான திருமண முயற்சியில். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை பெரிய புகழ் மட்டுமல்ல பெரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். பொருளாதார உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஓரளவுக்கு சாதகம் இருந்தாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு மிக நன்மை. அரசியலை பொறுத்தவரை மகராசி அப்படி தொடர்பில்லை என்றாலும் அவ்வாறு இருந்தாலும் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே முன்னேற்றம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் சாதகமாகவே இருக்கின்றார். திக்பலத்தோடு ராசியிலே இருக்கின்றார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது அனுமன். சனி பகவானுக்கு அனுமனை வழிபாடு செய்வது, அனுமன் சாலிசாவை கேட்பது நன்மையே கிடைக்கும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கும். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்த ராசியிலே சனி தனித்து இருக்கிறார். ஆனால் 11ஆம் தேதி அன்று புதன் சேர்கிறார். அப்பொழுது சேர்க்கின்ற பொழுது கோச்சார வேதியடிப்பில் ஜென்ம சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை. சனியோடு ராசியிலே சனி இருக்கின்ற ராசியிலே சனி இருந்தால்தான் ஜென்ம சனி. அப்பொழுது சனியோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் சனியால் பாதிப்பில்லை. எனவே இந்த வாரத்தை பொது கொஞ்சம் பொறுமை நிதானம். ஆனால் 11ஆம் தேதி சனி பாதிப்பு இல்லை. 12ஆம் தேதி சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் முற்றிலும் சனி ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. குரு சுக்கிர பரிவர்த்தனையும் உங்களுக்கு சாதகமே. 2, 4 பரிவர்த்தனை யோகம் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற 6க்கு அன்று ஆட்சி பெறுவது, 7க்கு சென்றுவதும், ராசியை பார்ப்பதெல்லாம் பலம். பௌர்ணமியை நோக்கி செல்கின்றன. அந்த வாரத்தில் பௌர்ணமியும் இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். பெரிய முதலீடு மட்டும் இந்த வாரம் இறுதியிலே செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு சனியோடு கிரகம் சேர்வார்கள். 11ஆம் தேதிக்கு பிறகு பெரிய முதலீடு செய்வது நிச்சயம் நன்மைதான். அதுவரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். ஆனால் லாபம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த உங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள். சில சமயங்களில் நீங்கள் கோபப்படுவீர்கள், அவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். காரணம் உங்கள் ராசியை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இருப்பினும் எவ்வளவு தெரியவில்லை என்றாலும் கூடுங்கள். கும்பராசி 7 நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எவையும் சாதகமான நன்மைகளே நடக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 2லே சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பண்ணால் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை, மகிழ்ச்சியே. அதே சமயத்தில் உடல்நலத்தில் கவனம்.
திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, இருப்பினும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருந்தாலும் 7 நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி தான் இப்பொழுது. ஆனாலும் திருமண முயற்சியில் நல்ல ஜாதகம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் அதுக்குரிய முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான சாதகம் இருக்கின்றது. பெற்றோர் முயற்சிக்கின்றவர்கள் என்றால் நிச்சயம் நல்ல வரன் அமையும். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், ஆனால் 11ஆம் தேதி முதல் உங்களுக்கு நன்மை. ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய புகழ் கிடைக்கும், வெற்றிகளும் இருக்கிறது. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமில்லை. நிதானம் காட்டுங்கள். மாசி பிறக்கட்டும். இந்த வாரம் பொறுமை காட்டுவதே நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் 12ஆம் குருவால் பார்க்கப்படுகிறார். கல்வி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள். அருகில் இருக்கிற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இந்த அடுத்த வாரம் உங்கள் கல்வியை இன்னும் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரம் இப்பொழுதெல்லாம் பிப்ரவரி பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கல்வியில் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை, இறை வழிபாடுத்தணும். ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு ஆர்வமே அதிகரிக்கும். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானுக்குரிய அனுமன் வழிபாடு அல்லது கணபதி வழிபாடு இரண்டையும் செய்ய வேண்டிய நேரம் இப்பொழுது. அவற்றை செய்து வாருங்கள். கவலை இல்லாதவாறு அமையும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி என்பவர்களே, எங்களுக்கு 7.5 நடந்து கொண்டிருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்பில்லை. சூரியன் புதன் லாபத்தில் இருக்கின்றார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் லாபத்தில் இருப்பதனால் 7.5 பாதிப்பில்லை. ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெறுவதும், உங்களுக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, ராசியாதிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் குரு உங்களுக்கு நன்மை செய்வார்கள். யோகாதிபதியான சந்திர பகவான் குருவோடு சேர்க்கை, செவ்வாயோடு மற்றொரு யோகாதிபதி சேர்க்கை என்று சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறுவீர்கள். பொருளாதார வரவு இருக்கும். செலவுகளும் கைக்கு மீறி இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இருப்பினும் செலவுகளும் அதை அடிக்கும். விரய சனி நடப்பு. ஆனால் வரவுகள் செலவை மிஞ்சி உங்களுக்கு வரவுகள் பொருளாதார ரீதியாக சேமிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாரமாக நல்ல வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் வாரத்தின் இறுதியில் தான் புதன் சூரியன் உங்களுக்கு 12க்கு வருகிறார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பே காட்டுவார்கள். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வகரமாக 4 இருக்கின்றார். இருந்தாலும் கணவன் மணி உறவிலே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. 7.5 சனி என்பது 12 சனி இருக்கும்போது 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். 7லேயே அதுதான் நடக்கும். குடும்ப பிரிவு தான் பொதுவாக 7லேயே நடக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கொடுத்தால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் தற்போது பெண்களுக்கு திருமணமான பெண்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மையே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்றபோது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை தான். ஆனால் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நன்மை. இருப்பினும் 7.5 நடந்து கொண்டிருக்கு, நடக்கத்தான் போகிறது. திருமண முயற்சியில் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து முடிவுக்கு வரலாம். இந்த வாரம் சாதகமாக இருக்கணும் திருமண முயற்சியில்.
அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஏற்றம் இருக்கிறது. முயற்சிப்பது நல்ல விதமான வெற்றிகளை கொடுக்கும். முயற்சிப்பீர்கள், தைரியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். இந்த வாரம் கலைத்துறை சாதகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல், சூரியன் லாபத்தில் இருப்பது சாதகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆனால் மாசி பொறுக்கப் போகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கின்றது. இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் 11 சூரியன் 12ஆம் தேதி வரை இருப்பதினால். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது 7.5 ஒரு புறம், ராசியிலே ராகு, 7 கேது. எனவே கல்வியிலே நாட்டம் குறையாமல் பார்த்துக்கொள்வது. தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். இருக்கின்ற கணபதி ஆலயம் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று கணபதியை வணங்கி வாருங்கள். தோப்புக்கரணம் போட்டு வாருங்கள். நிச்சயம் கணபதி உங்களுக்கு சகல விதத்திலும் துணை இருப்பார். இவை இந்த வாரத்துக்குரிய பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையே வணங்குங்கள். இந்த வார அம்மன் வழிபாடும் நல்லது, வராகி அம்மன் வழிபாடு செய்வதும் நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியந்திரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதங்களை எடுத்திருக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.